எதுக்குன்னு கூப்பிட்டீங்க? சாங் ரெக்கார்டிங் பண்ணும்போது என்ன போய் கூப்பிடுறீங்களே? அண்ணே, சாங் ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே முதல்ல உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. நான் வரேன். கொஞ்சம் இருப்பா. அவர் சொல்றது கொஞ்சம் கேட்டு. இது பாரு, ப்ரொடியூசர் சாங் ரெக்கார்டிங் தான் கிளம்பி வந்துட்டு இருந்தாரு. ஆனா வர்ற வழியில அவருடைய கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்? அவருக்கு ஒண்ணு இல்லப்பா. ஆனா அதை போய் அவசரமா நினைச்சுக்கிட்டு சென்டிமெண்டா ரெக்கார்டிங்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டாருப்பா. சார், எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சிவா. சார், ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் சார். என்ன சொன்னீங்க? சிவாக்கு அரை நாள் லீவா? ஒரு நிமிஷம் இருங்க. நான் தான் கனவில்ல. என்ன சிவா, கம்பெனில சேர்ந்து 4.5 வருஷம் ஆகுது. அரை மணி நேரம் கூட பர்மிஷன் போட்டதில்ல. அரை நாள் லீவ் கேக்குறீங்களே, எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை சார். என் தம்பி மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லல. ஆமா, அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு சார். வெரி குட். என்ன சொல்லவே இல்ல? இல்ல சார், இன்னைக்கு தான் அவனுக்கு முதல்ல சாங் ரெக்கார்டிங். ஸோ காலையில் வீட்டிலேருந்து வரும்போதே நல்லபடியாக பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் டென்ஷன். ஆஃபீஸில் வேலை எதுவும் ஓட மாட்டேங்குது. அவன் எப்படி பண்ணுறான் அது எல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டும் ஒரு ஹாஃப் டே லீவ் கொடுத்தீங்கன்னா. ஹாஃப் டே என்ன, 4 நாள் லீவ் எடுத்துக்கங்க. 4 சாங் ரெக்கார்டிங்கும் தம்பி கூட இருந்து மாரல் சப்போர்ட் கொடுங்க. பிரதரை என்கரேஜ் பண்றத தவிர நமக்கு வேற என்ன வேலை? சார், இன்னைக்கு மட்டும் ஒரு ஹாஃப் டே, நாளையிலேருந்து as usual. கிராண்டட், என்ஜாய். தம்பி மியூசிக் டைரக்டர் ஆயிட்டான், இனிமே ஆபீஸ் பக்கம் வரவே மாட்டீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவன் ட்ராக் வேற, என் ட்ராக் வேற. அவன் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருந்தா அதுவே போதும் சார். I'll be very happy. All the best. Thank you சார். Carry on. ஹலோ, பிரசாத் ஸ்டுடியோங்களா? ஆமா சார். அங்க ஸ்ரீதர்னு புது மியூசிக் டைரக்டர் ஒரு ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருச்சுங்களா? அத காலையில ஊத்தி மூடிட்டாங்களே சார். சார், என்ன சொல்றீங்க? அந்த ப்ரொடியூசருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. காலையில கேன்சல் ஆயிடுச்சு சார் அது. என்னாச்சுனா? என்னடா ஆச்சு? ப்ரொடியூசர் கார் ஆக்சிடென்ட்டா, ரெக்கார்டிங் கேன்சல் ஆயிடுச்சுப்பா. ரெக்கார்டிங் கேன்சல் ஆயிடுச்சா? ஜெயிச்சிட்டான்னு நினைச்சப்பா. சார், கீதா இப்போ ஸ்ரீதர் எங்கடா இருக்கா? பயமா இருக்கு. அவன் வந்தா யாரும் எதுவும் பேசக்கூடாது ப்ளீஸ். எதுவும் கேட்க கூடாது. இல்லடா,
ஏய் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கடா. ஏய் மாதிரி குச்சி குடுறா. ஏய் தவுல் தூரண்டா போட்டான். அப்படியா? தூள் தூரந்தானா? ஏய் நல்லா பாத்துக்கங்கடா. அண்ணாத்த கரெக்டா போட்டுக்கிறேன். இப்ப அண்ணாத்த அடிக்க போறேன் பாருங்க. அப்படியாப்பா? சரி பாப்பா தோல் ஏறிக்கப்பா. என்ன நீ அடிச்சிருவே நீ? இவ்வளவு உயரம் இருந்துகிட்டு நீ அடிச்சிடுவியா? உன் லெவலுக்கு ஆசைப்படுறா. போ அடிச்சு படுறா. வா. கூப்பிடுறாங்க போ போ. கூப்பிடுறாங்க வாங்கடா. கூப்பிடுறாங்க வேண்டாம் வாங்கடா. எல்லாரும் வாங்கடா.